வெற்றிகளையே தந்து பழகிவிட்ட ஒரு இயக்குனர். இந்த படம் ஆரம்பிச்ச கதையை பத்தி எல்லாரும் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதாவது நான் 2-3 வருஷத்துக்கு ஒரு தரம் தான் என் பிள்ளைகிட்டே நான் கால் ஷீட் வாங்கி படம் பண்றது. அப்படி ஒரு படம் எனக்கு கொடுப்பான்னு கேட்கும்போது அவர் என்ன சொன்னார்னா, எனக்கு பெரிய டைரக்டர் கொடுங்க, பெரிய காம்பினேஷன் கொடுங்க, நான் வந்து கால் ஷீட் தரேன்னாரு. சரி, பெரிய டைரக்டர்னா யாருன்னு சரி தேடி தேடி பார்க்கும்போது என் கண்ணில் பட்டவர் ஏஆர் முருகதாஸ். அவர்கிட்ட போய் அப்ரோச் பண்ணும்போது பெரிய அமௌண்ட் கேட்டார். நான் ஒண்ணுமே பேசல. தப்பா எடுத்துக்காதீங்க, அவர் வேல்யூக்கு அவர் கேட்டார். அவருக்கு இருக்கிற வேல்யூக்கு அவங்கவுங்க கேட்கிறாங்க. சினிமா உலகத்துல எல்லாருமே டிமாண்ட் பண்றது அவங்களுக்கு வேல்யூ இருக்கிறதுனால டிமாண்ட் பண்றாங்க. வீட்டில் சும்மா உட்கார்ந்து இருந்தாங்கன்னா நம்ம போய் கூப்பிடவும் போறதில்ல, அவங்க டிமாண்டும் பண்ண போறதில்ல. ஸோ அந்த வேல்யூ வச்சுட்டு அவர் கேட்டாரு. நான் ஒண்ணுமே பேசல. சரி, விஜயும் ஏஆர் முருகதாசும் சேர்ந்தால் எனக்கு ஒரு பெரிய லாபம் கிடைக்கும், அந்த லாபத்தில் கொஞ்சம் குறைஞ்சிட்டு போகுது அப்படின்னு ஒத்துக்கிட்டேன். நான் ஒண்ணுமே பேசல. சரிப்பா, நான் ஏஆர் முருகதாஸ் அவர்களை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், ஓகேயா? அவருக்கு முதல்ல அட்வான்ஸ் பண்ணிட்டு வாங்க, நான் அட்வான்ஸ் வாங்குறேன், 2வது கண்டிஷன். சரி, அவருக்கு அட்வான்ஸ் பண்ணியாச்சு. அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறார் ஃபோன் பண்ணி. சார், அப்பா அட்வான்ஸ் கொடுத்துட்டாங்களா? வாங்கிட்டேன் சார். அதுக்கப்புறம் தான் அவருக்கு அட்வான்ஸ் கொடுத்தேன். அப்பவும் கண்டிஷன் போடுறாரு, எனக்கு பெரிய ஒளிப்பதிவாளர் வேணும். சரிப்பா, பெரிய ஒளிப்பதிவாளர் கொடுத்தாச்சு. இப்படி ஒரு பெரிய கதாநாயகி வேணும். அவங்கள கஷ்டப்பட்டு தங்கதுரை இங்க இருக்காரா இல்லையான்னு தெரியல,